மங்காத்தா மங்காத்தா படம் ரிலீஸ் பண்ணி சக்கப்போடு போட்டுன்னு இருக்குது. ஆனால் இந்தியாவில் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதுதான் என்ன காரணம்னு தெரியல. எப்படி சிரிக்கிறாரு பாருங்க நம்ம தலை அஜித்துடைய பர்த்டே இன்றைக்கி மே 1 இன்றைக்கி தான் அவருடைய பர்த்டே. நல்ல ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு நினச்சேன். பயங்கரமான ஒரு படம். அடுத்தது வந்து விடாமுயற்சி வருதுன்ட்டு ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். அது எப்போ வரும்னு தெரியல. எப்படி இந்த வருஷம் வரும் போல் இருக்குது. தீபாவளிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் டைரக்டருக்கும் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றாங்க. டைரக்டர் வந்து மகத்திருமேனி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாராம். நிறைய தடவை வந்து ரீடேக்கெல்லாம் எடுப்பாரான். இந்த மாதிரி பெரிய ஸ்டார்கிட்டெல்லாம் ரீடேக்கெல்லாம் எடுத்தால் வேலைக்கு ஆகாது. திடீர்னு பார்த்தா வேறு ஒரு படம் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீனா வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பயங்கரமாக ஓடின்னு இருக்கான். திடீர்னு பார்த்தா இவர் பிரியாணி செய்துனுக்கிறார். என்ன கதைன்னு தெரியல. அதுக்கு வந்து நம்ம ஹேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க தலைக்கு வந்து சினிமாலாம் இல்லைடா, படம்லாம் இல்லை, படம் இல்லாமல் மார்க்கெட் அவுட் ஆனதுனால அவர் வந்து பிரியாணி செய்ய போயிட்டாருன்னு. இந்த லுக்குக்கு போய் இந்தியாவில் படம் கிடைக்காதா அப்படின்ட்டு தல ரசிகர்கள் இந்த லுக்கு பாருங்கள். நம்ம மங்காத்தாவில் பார்த்தது ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் அப்படின்னு தான் சொல்லணும். மங்காத்தாவை வந்து 2011 ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் வந்து அதே ட்ரெண்டு தான் வந்து ஓடின்னு இருக்குது. இப்போ ஓரளவு ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு வைங்க. ஆனாலும் வந்து அந்த 10 இயர்ஸ் அது வேறு லெவலில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் பூம் அது இதெல்லாம் வந்து நிறைய புது ஸ்டார்லாம் வந்தாங்க. ஆனாலும் வந்து ஒரு கிளாசிக் ஹீரோ அப்படின்ற ஒரு பதவிக்கு போன ஆளுங்க தான் வந்து விஜயும் அஜித்தும். அஜித் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு போயிட்டார். அதனால் வந்து அவருடைய மெயின்டெனன்ஸ் எப்படி நடக்கும்னு தெரியல. மெயின்டெனன்ஸ்னால் அவருடைய மெயின்டெனன்ஸ் இல்லைங்க, அவருடைய ஹீரோ அப்படின்ற அந்த ரோலுடைய மெயின்டெனன்ஸ். அவர் தான் நடிப்பெல்லாம் நிறுத்த போகிறேன்ட்டார். அஜித் வேறு நடுவில் பொறாமப்பட்டு ஒரு கிளிப்பெல்லாம் விட்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஹேட்டர்ஸ் பைத்தியானுங்க. அவங்க எப்போ ஏதோ பேசிங்க தானே இருப்பானுங்க. அஜித்தை குற்றம் சொல்கிறது, அவர் யாரையுமே மீட் பண்ணலன்னா அவர் ஏன் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வராரு, அது இதுன்னு. யாரையும் மீட் பண்ணலனாலும் அவரை கொண்டாடுறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய லுக்கு அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன ஆகுது? அந்த ஆள் எப்படி வந்துட்டு போகிறான், அவன் நல்லவனோ கெட்டவனோ அது அவருடைய ஃபேன்ஸ் பார்த்துக்கிறாங்க. நீ என்ன இதில் ஜட்ஜு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. எப்படியும் வந்து தீனா படத்துடைய கிளிப்பிங் தான் இது. பிரியாணி செய்கிற கிளிப் வந்து வைக்கிறோம் பாருங்கள். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பிரியாணி செய்கிறாரு. ஆனால் வந்து அந்த BMW ஜாக்கெட் போட்டிருந்ததுனால பாருங்கள், ஒருத்தர் வந்து மோந்து பார்க்குறான். அதை அவர் ஒழுக்க மாட்டேன், அவருடைய ஃப்ரெண்டு தான் போல இருக்குது. பிரியாணி வந்து இது வேறு மாதிரி பிரியாணி, தம் பிரியாணி கிடையாது. இது வந்து வெங்காயத்தை முதல்ல வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே போட்டு வேறு மாதிரி பண்ணுவாங்க. பாருங்க, அந்த ஜாக்கெட் வச்சு அவரால் வந்து சூடு தாங்க முடியல. பிரியாணி இது ஒரு 2-3 மாதம் முன்னாடி எடுத்த வீடியோ, இது முன்னாடி வெளியே வந்த வீடியோ தான் இது. ஆனாலும் இந்த சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்றதுனால அது பாருங்க, BMW ஜாக்கெட் போட்டு செய்ய ஆரம்பித்தார். ஆனால் செய்து முடிக்கும்போது வந்து வெறும் டிஷர்ட்டோடு நின்றுக்கிறாரு. ஏன்னா அந்த சூடு அப்போ தான் தெரிஞ்சது போல இருக்குது. எப்படியும் தலைக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். இது நடுவில் வேறு நம்ம தோனின்ற ஆள் வேறு தலைன்றது அது எனக்கு உடன்பாடே கிடையாது. நல்லதான் பார்க்கலாம். இவருடைய படம் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு. பாருங்க, மூந்து 10 நேரம் பாருங்க, எனக்கு வேறு வேலையே கிடையாது. அங்கே பின்னாடி ஒருத்தர் அந்த கட்டிங் விட்டுன்னு இருக்காரு. இதெல்லாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, ரைடர்ஸ்.